السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து அவன் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி அந்த உத்தம நபி அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டு சென்ற புனிதமான தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர் பெறுவதற்காக வேண்டி தங்களுடைய உடல் பொருள் ஆவிகள் அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இன்னும் இந்த சத்திய சன்மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எவ்வாறு அறிமுகப்படுத்தி விட்டு சென்றார்களோ அதே ரூபத்தில் எந்த விதமான கூற்றலோ குறைத்தலோ வந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்றருள் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய கடமையாகிய அஸ்ர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய இந்த வீட்டிலே பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சியில வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்மை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத் என்றால் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக, பரக்கத்தான இல்லங்கள் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களுக்கு நான் ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன். எனதர்மை தாய்மார்களே, சகோதரிகளே, பரக்கத்தான இல்லங்கள் என்று இன்று தேடும் பொழுது முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அநேகமான வீடுகளிலே பரக்கத்து இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் இன்றைய சூழல் உருவாகி இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, ஒரு குடும்பத்தில ஒருவர் தான் உழைப்பார், வாப்பா மட்டும்தான் உழைப்பார். அம்மா வீட்டடிப்பாங்க, 8 பிள்ளை 9 பிள்ளை 10 பிள்ளை என்று பிள்ளைகள் இருக்கும். பெரிய வீடு வாசல் எல்லாம் கிடையாது, சாதாரணமான வீடு வாசல் தான். அவர் உழைச்சு கொண்டு வர உழைச்சு கொண்டு வந்த அந்த வாப்பா வந்து தந்தா 10 பிள்ளைகளுக்கும் அம்மா சாப்பாடு கொடுத்து, உடுபடவை உடுத்து, பிள்ளைகளை படிப்பிச்சு, கல்யாணம் முடிச்சு கொடுத்து, தங்க நகைகள் சேர்த்து, இன்னும் பல நல்ல காரியங்கள் எல்லாம் செய்திருப்பாங்க அந்த வாப்பாட சம்பாத்தியத்துல. ஆனா இன்றைக்கு குடும்பத்துல நிறைய பேர் உழைக்கிறாங்க. வாப்பா உழைப்பாரு, மகன் உழைப்பாரு, மனைவி கூட உழைப்பா. ஏதோ ஒரு வகையில சம்பாத்தியம் நிறைய வரும், நிறைய கையில காசு இருக்குன்னு சொல்லுவோம். பெரிய வீடு வாசல் கட்டி இருப்போம், வாகனம் இருக்கும். ஆனா எல்லாத்த கேட்டாலும் என்ன பெருசாரிக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லுவாங்க. திருப்தியை காண முடியல. யாருமே அல்ஹம்துலில்லாஹ் நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்கள் நிறைய தந்திருக்கோம், நாங்க பட்டினியா இல்ல, பசியா இல்ல, நல்லா சாப்பிட்றோம், நல்லா குடிக்கிறோம், நல்லா உடுக்கிறோம்னு யாரும் சொல்ற மாதிரி தெரியல. யார்கிட்ட கேட்டாலும் என்னதான் இருந்தாலும் என்ன இதுக்கு பெருசா ஒன்றுமில்ல, அப்படி வருகிறது போகுது, ஒன்றுமில்லைன்ற எல்லாரும் சொல்றோம். இது இந்த சமூகத்திற்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நோயும் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்த செயலும். அந்நிய சமூகத்தோட ஒப்பிடக்குள்ள நம்மட சமூகம் பெரும்பாலும் பரக்கத்தா தான் இருக்குது. ஆனா அது நமக்கு தெரியுதில்லை. பரக்கத் என்று சொல்றதை விட ரஹமத்தா இருக்குது. ரஹமத் என்றது என்ன? அல்லாஹ்வுடைய அருள். பரக்கத் என்றால் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி. ரஹமத்துக்கும் பரக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்க உணர்ந்து கொள்ளணும். எப்படி என்ன? சிம்பிளா சின்ன ஒரு விஷயம். உதாரணமா ஒரு 100 ரூபாய் கொண்டு போய் நான் ஒரு காலை சாப்பாடு வாங்கிட்டு வந்து நான் மட்டும் சாப்பிட்டேன்னா அது ரஹமத்து. அதே 100 ரூபாட காலை சாப்பாட்டை கொண்டு வந்து நானும் என் மனைவியும் சாப்பிட்டா அது பரக்கத்து. அதாவது அல்லாஹு தஆலா அதுல அபிவிருத்தி சாரா. இப்ப நமக்கு ரஹமத் இருக்குது, அல்லாஹ்வோட அருள் நிச்சயமா சத்தியமா இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ் மற்றவங்களுக்கு உணவு அளிக்கிறத விட, மற்றவங்களுக்கு உடை அளிக்கிறத விட, மற்றவங்களுக்கு இல்லடங்கள் அமைச்சு கொடுக்கறத விட முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ் நிரப்பமா தான் கொடுத்திருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அது பரக்கத்துள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டியதும்
அல்லது அதை விட குறைய முசீபத்துள்ளாத ஆக்கிக் கொள்ள வேண்டியதும் எங்கட கையில தான் இருக்கிறது. அதனால பரக்கத்து இல்லாம போறதுக்குரிய காரணங்களை நாங்க கண்டுபிடிச்சோம்னு சொன்னாதான் பரக்கத்து உள்ள வீடுகளாக எங்களோட வீடுகளை மாற்ற முடியும். அதனால நான் எதிர்மை தாய்மார்களே, சகோதரிகளே, அன்றாட வாழ்விலே நிறைய பரக்கத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். ஆனா அது இன்னதுதான் என்று தெரியாம நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 15-16 காரணங்களுக்கு மேல குர்ஆன்ல ஹதீஸ்லையும் நான் தேடி பார்த்த அளவுக்கு நம்மட வாழ்க்கையில பரக்கத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அவ்வளவு விஷயத்தையும் இந்த ஒரு 45 நிமிஷம் அல்லது ஒரு 50 நிமிஷம் பயானுக்குள்ள கொண்டு வந்து உங்களுக்கு பேசிவிட முடியாது. குறிப்பிட்ட 1-2 விடயங்களை மட்டும் நான் தொட்டு காட்டலாம் என்று நினைக்கிறேன். அது நம்மளோட வீடுகள்ல அன்றாட காரியங்கள்ல நாம செய்யக்கூடிய விடயங்களோட சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய தாய்மார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஊரை பற்றி சொல்றான். வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அந்த ஊரார், அதாவது நபியுடைய காலத்துக்கு முந்திருந்த ஒரு ஊரை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுறான். அந்த ஊரார் அவர்கள் ஆமனு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, வத்தகவ் அல்லாஹ்வை பயந்து நடந்திருந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் சொல்றான், வானத்துடைய பூமியுடைய பரக்கத்துடைய வாசல்களை நாம் அவர்களுக்கு திறந்து கொடுத்திருப்போம் என்றான் அல்லாஹ். ஒரு ஊரை பற்றி அல்லாஹ் சொல்றான்டா, இந்த வசனம் என்றது ஒரு ஊருக்கும் இதுதான் அளவுகோல், ஒரு நாட்டுக்கும் இதுதான் அளவுகோல், ஒரு வீட்டுக்கும் இதுதான் அளவுகோல். என்ன? பரக்கத்து உள்ள ஒரு நாடாக இருக்கணும், பரக்கத்து உள்ள ஒரு ஊராக இருக்கணுமாக, பரக்கத்து உள்ள ஒரு வீடாக இருக்கணுமாக இருந்தால் அந்த ஊரில, அந்த நாட்டில, அந்த வீட்டில அல்லாஹ்வுடைய ஈமான் இருக்கணும், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை இருக்கணும். அந்த வீட்டில அல்லாஹ்வின் மீது உள்ள ஈமான் நம்பிக்கை இல்லாம போகுமாக இருந்தா, அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லாம போகுமாக இருக்குமெண்டா, அந்த வீட்டில பரக்கத்து இல்லாம போயிடும். அல்லாஹ் தஆலா பரக்கத்தை இறக்க மாட்டான் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தாரான். அப்ப நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் நாம சம்பாதிச்சாலும், என்னதான் தேடினாலும் காணா போதான்னு சொல்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு வந்தாலும் நம்மளோட வீட்டுல அந்த பரக்கத்து தங்குற கிடையாது. அதுக்கு காரணம், நம்மளோட வீட்டுல இருக்கிற எல்லாரும் இல்லாட்டியும் ஒருத்தருக்கிட்டையாவது ஈமானியத்துல குறைபாடு இருக்கும். அதே போல இறையச்சத்துல குறைபாடு இருக்கும், குஃப்ரியத் இருக்கும். அதாவது கஃபரத் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்துல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், அந்த ஊராருக்கு நாங்க ஈமான் கொன்று அல்லாஹ் பயந்திருந்தா பரக்கத்துடைய வாசல் திறந்து வந்திருப்போம்னு சொல்லி போட்டு கஃபரத் பிஅன்உமில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தார்கள். ஃபஅதாகஹ அல்லாஹுல் ஜூஅ வல் ஹௌஃப பிமா கானூ யஸ்னஊன் அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பயத்தையும் பசியையும் ஆடையாக அணிவித்து அனுபவிக்க செய்தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப நிராகரிப்பிக்கப்படாது வீட்டுல. அப்ப நம்மளோட வீட்டை பொறுத்த வரைக்கும் பாப்பா தொழுவாரு, உம்மா தொழுவா, பிள்ளைகள் தொழும். ஆனா ஒரு பிள்ளை தொழாம இருப்பான். பைனல் குஃப்ரி வல் ஷிர்கி இல்லா தர்குஸ் ஸலாத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குஃபருக்கும் ஷிர்க்குக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்னன்னா தொழுகையை விடுறதுன்றாங்க. அப்ப தொழுகையை விடுறது குஃப்ரான ஒரு காரியம். இப்ப நம்மளோட வீட்டுல பாப்பா நிறைய சம்பாதிக்காரு, உம்மா சம்பாதிக்கா, சகோதரன் சம்பாதிக்குது, வீடெல்லாம் செழிப்பா இருக்குது. ஆனா ஒரே ஒரு பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளையோ ஒரு பொம்பளை பிள்ளையோ வீட்டை தொழாத ஒரு பிள்ளை இருக்குமெண்டா அந்த வீட்டுல பரக்கத்து இருக்காது என்ற செய்தியை நமக்கு குர்ஆன் சொல்லுது. நாம் ஒட்டுமொத்தமா முழு உலகத்துக்கும் சமூகத்துக்கும் சொன்ன வசனத்தை ஒரு வீட்டுக்கு நான் முன்னுதாரணமா வச்சு சொல்றேன். அப்ப ஒரு தாயும் தகப்பனும் தன்னை வீட்டுல தொழாம இருக்க எந்த பிள்ளைக்கும் அனுமதி கொடுக்க கூடாது. தொழாத ஒரு பிள்ளை இருப்பானாக இருந்தா அந்த வீட்டுல நம்மளோட பரக்கத்து இல்லாம போயிடும். மகனே, எவ்வளவு உழைச்சாலும் ஒரு சதம் நம்மளோட வீட்டுக்கு தங்காது. மகனே, நீ அல்லாஹ் தொழு என்று ஏவக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கோம். ஆனா இந்த முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான அப்பா அம்மாருக்கு பிள்ளைகளை பத்தி எந்த கவலையும் கிடையாது. பிள்ளைகள் தொழுதாலும் சரி, நோன்பு பிடிச்சாலும் சரி, விட்டாலும் சரி, அதை பத்தி எந்த கணக்கும் கிடையாது. பிள்ளைகள் என்ன மாதிரி ஆடை அணிஞ்சு திரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் ஒழுக்கம் கட்டி திரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் குஃப்ரியத்துல ஷிர்க்குல ஈடுபட்டாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் பிதஅத்து ஷிர்க்கு குஃப்ரியத்துகள் ஈடுபட்டாலும் பிரச்சனை இல்லை.
அவங்க நினைக்கிறாங்க நாம பெற்ற பிள்ளைகளுக்கு உடுப்பு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், இது நம்மட கடமை, படிப்பு கொடுக்கணும், நம்மட கடமைன்னு மட்டும் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க மார்க்க விஷயத்துல சைடுல கொலை செய்யறாங்க. அதனால அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டுல நிம்மதி இல்லை, பறக்கத்து இல்லைன்றதை கட்டாயம் அவங்க உணர்ந்து கொள்ளணும் இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுறோம். அடுத்த சகோதரர்களே, சுருக்கமா சொல்லிட்டு வரேன். 15 விஷயங்கள் இருக்கு. அதுல முதலாவது குஃபர். எந்த வீட்டுல குஃபர் இருக்குதோ, இறை நிராகரிப்புக்குரிய சாயல் இருக்குதோ, அது எந்த சாயல் எந்த தோற்றத்துல இருந்தாலும் அந்த வீட்டுல பறக்கத்து இல்லாம போயிடும் என்றதை நமக்கு குர்ஆன் சுன்னாவும் சொல்லுதுன்றது புரிஞ்சு கொள்ளும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த காரியத்துல அல்லாஹ்வோட பெயர் சொல்லப்படலையோ, அதாவது பிஸ்மில்லா சொல்லப்படலையோ, அந்த காரியத்துல அல்லாஹ் பரக்கத் எடுத்துடுறான் என்று சொல்றாங்க. இது சும்மா சாதாரணமான விஷயம் மாதிரி தெரியும். நம்மளோட வாழ்க்கையில எதை செஞ்சாலும் பிஸ்மில்லா கொண்டுதான் ஆரம்பிக்கணும் என்று சொல்லித்தரப்பட்ட ஒரு மார்க்கம் நம்மளோட மார்க்கம். நாம யாருமே அதை செய்யற கிடையாது. பிஸ்மில்லாவில் உள்ள பரக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அழகா ஒரு உதாரணத்தை சொல்லலாம். பிஸ்மில்லா சொல்லப்படுறதுல அல்லாஹ்வுத்தாலா எப்படியெல்லாம் அபிவிருத்தி சாரான்னு பார்க்கும்போது நாம வழக்கமா கண்ட ஒரு விஷயம்தான் இந்த ஆடு மாடா இருக்கிற விஷயம். இந்த ஆடு மாடா இருக்கிற விஷயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிய வச்சு நாம குர்பானி கொடுக்கிறோம். காலங்காலமா நம்மளோட எண்ணம் எல்லாம் குர்பான் கொடுக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்ததுக்கான ஒரு முன் மாதிரிக்காகத்தான் என்று நாங்க விளங்கி வச்சிருந்த சுன்னாவன் இருந்தாலும் அதுக்கு ஒரு அடிப்படையான காரணத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன தெரியுமா? குர்ஆன்ல வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்ஸகன் லியذ்குரு ஸ்மல்லாஹ அலா ரஸக் மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கால்நடைகளுக்கு, அதாவது ஆடு மாடு ஒட்டகங்களின் மீது அல்லாஹ்வுடைய பெயர்களை கூறுவதற்காகத்தான் நாங்கள் அவர்களுக்கு குர்பானியை கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது குர்பான் நம்ம மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணம் என்னென்று அல்லாஹ் சொல்லும் போது முக்கியமான அடிப்படையான காரணம் அல்லாஹ் படைச்ச ஒவ்வொரு ஆடு மாடு ஒட்டகைகளின் மீதும் அல்லாஹ்வோட பெயர் சொல்லப்படணும். அல்லாஹ்வோட பெயர் சொல்லித்தான் அறுக்கணும், அல்லாஹ்வோட பெயர் சொல்லித்தான் சாப்பிடணும், அல்லாஹ்வோட பெயர் சொல்லித்தான் குளிக்கணும். இந்த அல்லாஹ்வோட பெயர் சொல்லாத எந்த ஒரு காரியத்திலையும் அல்லாஹ்வோட பரக்கத்து இல்லாம போயிடும். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறேன் பாருங்க. அல்லாஹ்வோட பரக்கத்து பெயர் சொல்றதுல உள்ள அந்த அபிவிருத்தி, அந்த பரக்கத்தை பார்த்து ஆச்சரியப்படுவேன் நான். இப்ப உதாரணமா நாங்க ஆடு மாடு அறுத்து சாப்பிடுறோம், அல்லாஹ்வோட பேர் சொல்லி சாப்பிடுறோம். ஒரு நாளைக்கு எத்தனை ஆடு அறுபடுது, எத்தனை மாடு அறுபடுதுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப கண்டி மாவட்டத்தை விட மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரமாண்டமான மக்களை கொண்ட ஒரு ஊர் அது. எங்கட ஊர்ல கிட்டத்தட்ட 20 இறைச்சி கடைகளுக்கு மேல இருக்கு, மாட்டிறைச்சி கடைக்கு மேல இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கடையில 3 மாடு 4 மாடு அறுப்பாங்க. அப்படி பார்க்க போனா 20 கடை பிளஸ் பார்த்தா 2 பார்த்தாலும் 60 மாடு வந்துருக்கு. ஒரு நாளைக்கு 60 மாடண்டா மாசத்துக்கு எத்தனை மாடுன்னு கணக்கு பாருங்க. 50 1500 வந்துடும். அப்ப 1800 மாடுகள் ஒரு மாசத்துக்கு மாடு மட்டும் அறுக்கப்படுகிறது ஒரு ஊர்ல. அதே மாதிரி 10 ஊரை பார்த்தா கணக்கு என்ன, ஒரு 100 ஊரை பார்த்தா கணக்கு என்ன. இப்ப இலங்கையில எத்தனையோ மாடுகள் ஆடுகள் அறுக்கப்படுகிறது, அழிக்குது. ஆனா இந்த ஆடு மாடு திருப்பி எப்படி உண்டாகுது, எங்க இருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது. பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. இப்ப ஆட்டை எடுத்துக்கிட்டா ஆட்டுக்கு வயசு எத்தனை? ஒரு நாளைக்கு 1800 மாடு அறுபடுகிறது ஒரு பிரதேசத்துல. 2000 மாடு அறுபடுதுன்னு வைங்கள. ஆனா மாடு வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடும். ஒரு மாடு ஒரு வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடுறேன். ஆடு ஒரு வருஷத்துக்கு 2 குட்டி போடும். 6 மாசத்துக்கு ஒருக்கா அது குட்டி போடும். ஆட்டுக்கு 2 வருஷம் ஒரு வயசு, மாட்டுக்கு 1 வருஷம் ஒரு வயசு. அப்ப பாருங்க, வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒரு மாடு ஒரு குட்டி போடுது. ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல 2000 மாடு ஒரு மாசத்துக்கு அறுபடுகிறது. மிச்ச மாடு எங்க உற்பத்தி ஆகுது? அரசாங்கம் அறுக்கிறதுக்கு பண்ண செய்யற கிடையாது, பால் பண்ண வச்சிருக்கும். தனிநபர்கள் காடுகள்ல மேடுகள்ல உண்டாக்கி வளர்த்து கொண்டு வந்து அறுக்க கொடுக்குறாங்க. இது எங்கட பிரதேசத்தை மட்டும் மையமா வச்சு சொல்றேன் நான். முழு இலங்கையும் எடுத்துக்கிட்டா எவ்வளவு மாடு அறுபடும்? சரி, மாட்டை விடுவோம், ஆட்டை விட்டுறோம் என்று வைங்கள, ஒட்டகத்தை எடுப்போம்.
ஒட்டகம் வருஷத்துக்கு ஒருக்கா மக்காவில மட்டும் இருக்கிறத கணக்கு பார்ப்போம். காபத்துல்லாவில ஹஜ்ஜிக்கு வருஷத்துக்கு 25 லட்சம் பேர் வராங்க. 20 லட்சம் பேரும் ஒரு 15 லட்சம் பேரை கழிப்பவே. ஒரு 15 லட்சம் பேரை கழிச்சு போட்டு இன்னொரு 10 லட்சம் பேர் ஒரு ஒட்டகம் அறுப்பாங்கண்டா 10 லட்சம் ஒட்டகம் ஒரு வருஷத்துக்கு அறுபடுகிறது மக்காவில மட்டும், காபத்துல்லாவில. 10 லட்சம் ஒட்டகமும் எங்க இருந்து வருதுன்றே தெரியாது. அதான் பெரிய ஆச்சரியம். எங்க இருந்து வருதுன்னு தெரியல, யார் உற்பத்தி செய்யறான்னு தெரியல. எங்கேயாவது காடு மேடுகள்ல பதுக்கள் என்று சொல்லக்கூடிய பதவிகள் என்று சொல்லக்கூடிய அசாதாரணமான விவசாய பண்ணையாளர்கள் தான் தானாக வளர்த்து கொண்டு வந்து சவுதி கவர்மெண்ட்டுக்கு விற்பாங்க ஆடு மாடு ஒட்டகங்களை. அரசாங்கம் பண்ண வச்சு செய்யற கிடையாது. அப்ப எப்படி பாருங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் ஒட்டகம் ஒருபடுது, ஒவ்வொரு வருஷமும் மறுபடுது. இது ஆச்சரியமா தெரியலையா? இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மாடாவது வருஷத்துக்கு ஒருக்காத்தான் ஒரு குட்டி போடும். ஒட்டகம் 5 வருஷத்துக்கு ஒருக்காத்தான் ஒரு குட்டி போடும். 5 வருஷம் உள்ள ஒரு ஒட்டகத்துல வயசு ஒரு வயசு. அப்ப 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒட்டகம் குட்டி போடுறது கொண்டு வருஷத்துக்கு 10 லட்சம் ஒட்டகம் அறுபடுகிறது மக்காவுல காபாவுல. இது பெரிய ஆச்சரியமா தெரியலையா நமக்கு? பெரிய ஆச்சரியம். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்ட பிஸ்மி சொல்றது, பிஸ்மில்லாவுடைய பரக்கத். இது யதார்த்த பூர்வமா ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல அல்லாஹ்ட தூதர்கிட்ட ஒரு அரபி வாராரு. ஒரு நாட்டுப்புறத்து ஒரு குஃப்ரியத்தான காஃபிரான ஒரு அரபி வாராரு. அவர் வந்து காஃபிரான மனிதர் வந்து முஸ்லிம் அல்லாதவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாக்குறாரு. சஹாபாக்களை தான் பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் கேட்கிறாரு, முஹம்மதே எனக்கு அது சாப்பிடட்டாங்கன்னு கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுல இருக்கிறாங்க. மதீனாவுல அவங்களோட அந்த பள்ளியில ஜக்காத்துக்குரிய ஒட்டகம் எல்லாம் இருக்கி. அந்த ஒட்டகத்தில இருந்து ஆடெல்லாம் இருக்குது. அந்த ஆட்டில இருந்து ஒரு பால் ஒரு ஆட்டோட பாலை கறந்து வருக்கு கொடுங்கன்ற சொன்னாங்க. ஆட்டு பாலண்டா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்மளோட ஒரு ஆடு மாதிரி அங்கத்தை ஆடு நல்ல நல்ல கிட்டத்தட்ட ஒரு கோப்பை பால் கறக்கும். கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் 3/4 லிட்டருக்கு மேல ஒரு நேரத்துக்கு ஒரு ஆடு ஒரு பால் கறக்கும். நம்மளோட ஒரு ஆடு கறக்காது, அந்த ஆடு கறக்கும். அதுதான் பெரும்பாலான உணவு, அவங்களோட உணவு. ஒரு கோப்பை பால் குடிச்சாங்கன்னா வயிறு நிரம்பிடும். இப்ப நாமளும் ஒரு ஒரு லிட்டர் குடிக்கிறது 200 மில்லி குடிச்சோம்னால வயிறு நிரம்பிடும். நமக்கு காணாண்ட குணம் தான் பிரச்சனை. அவங்க அப்படி இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, போதுமாய் கொள்ளுவாங்க. அவ இவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபி கிட்ட, இவருக்கு ஒரு ஆட்டோட பாலை கறந்து கொடுங்க. ஆட்டோட பாலோட கறந்து கொடுத்தாங்க. அவர் குடிச்சிட்டு முகமதே இன்னந்தாங்கள ரெண்டு கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, அதான் சுந்தரே, நீங்க இவருக்கு ஒரு ஆட்டு பாலை கறந்து கொடுக்க சொன்னீங்க, நாங்க கொடுத்தோம், இவர் இன்னந்தாங்கன்னு கேட்கிறாரு. பரவாயில்ல கொடுங்க இன்னொன்னு சொல்றாங்க. குடிச்சு இப்படி 7 சரக்க வாங்கி குடிச்சிட்டாரு. 7 சரக்கா 7 ஆட்டு பாலை வாங்கி குடிச்சிட்டாரு. குடிச்சதுக்கு பிறகு அவடத்தை உட்கார்ந்திருந்து நபி அவங்களோட இந்த நடவடிக்கைகளை எல்லாம் பாக்குறாரு. அவரு சாப்பாடு கேட்டது கூட நபி அவங்க எப்படி நடந்து கொள்றாங்கன்னு பாக்குறதுக்காக கூட இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பண்பை பார்த்துட்டு காலையில வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான், இந்த நான் கலிமா சொல்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கையை பிடிச்சு அல்லாஹ்வுடைய தூதரை கையில இஸ்லாத்துக்கு வாராரு. இஸ்லாத்துக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அடுத்த வக்துக்குரிய சாப்பாட்டுக்குரிய நேரம் இருக்குது. அப்ப இவர் கேட்காமலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு ஒரு ஆட்டுப்பாலை கறந்து கொடுக்க சொன்னாங்க. அவருக்கு ஆட்டுப்பாலை கறந்து கொடுத்தோன்னா அவர் கோப்பை பாலை குடிக்கிறார். ஒரு ஆட்டுடைய பாலை குடிக்காது. குடிக்க முடிய நேரத்தோட 7 தரக்கா வாங்கி குடிச்ச இவருன்ற நினைப்புல அவருக்கு இன்னொரு தரக்கா கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் சொல்ற, அல்லாஹ் ரசூலே அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு போதும் வயிறு நிரம்பிட்டேன்றார். எனக்கு போதும் வயிறு நிரம்பிட்டு யார் ரசூலுல்லாஹ்ன்ற. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மூமின் அவன் ஒரு குடலுக்கு சாப்பிடுறான், ஒரு காபிர் 7 குடலுக்கு சாப்பிடுறான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி என்ன அர்த்தம்? 7 குடல்னா 7 குடல் இல்ல, ஒரு குடல் தான் எல்லாருக்கும். அதாவது 7 பேர் சாப்பாட்டோ ஒருத்தன் ஒரு காபிர் சாப்பிடுவான், அவனுக்கு பரக்கத் இல்லை. எவ்வளவு சாப்பிட்டாலும் பரக்கத் இல்லை. ஆனா ஒரு முஸ்லிமுக்கு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுட்டான்டா அவனுக்கு அது பரக்கத்தா போயிடும் என்ற செய்தியை நபி அவங்க சொல்றாங்க. நீங்க இன்றைக்கும் பாருங்க, நம்ம சமூகத்துல
அந்நிய சமூகத்தை சேர்ந்தவங்க, இந்த பேரின்ப பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க வாப்பா உழைப்பார், உம்மா உழைப்பா, புள்ள ஊட்டி உழைப்பா, எல்லாரும் தொழில் செய்வாங்க. ஆனா அவங்ககிட்ட கஷ்டம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. ஆனா நம்மட ஒரு சமூகத்துல வாப்பா மட்டும் உழைப்பாரு, இல்லாட்டி நானா மட்டும் வெளிநாட்டை உழைப்பாரு. இங்க ரெண்டு தங்கச்சி இருக்கும், வாப்பா அம்மா நான் வச்சுக்கிட்டு அவன் காசு அனுப்பி சம்பாதிச்சு சாப்பாடு கொடுத்து உடுபுடவை கொடுத்து கல்யாணம் முடிச்சு வச்சு நாம இன்றைக்கு பாக்குறோம். இதுக்கு என்ன காரணம் என்றா அந்த ஈமான், அல்லாஹ் நம்முடைய ஈமானும் பிஸ்மில்லா சொல்லி செய்யற ஒரு காரியம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்க சாப்பிடும் போது பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சாப்பிடக்குள்ள என்ன சொல்லணும், ரசூலுல்லாஹ் அப்படி உட்கார்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பேரப்புள்ள பக்கத்துல இருந்து உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அவர் வந்தவர் என்ன செய்யறாரு, எடுத்த எடுப்பிலே நபி அவங்களோட தட்டுல கைய போட்டு சாப்பிட கைய விடுறாரு. கையெடுத்து வாயில வைக்கப்போ ரசூலுல்லாஹ் கைய டக்குன்னு பிடிக்கிறாங்க. பிடிச்சு சொல்றாங்க, யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, பிஸ்மி சொல்லு, அல்லாஹ்வோட பேர் சொல்லு, உண்ட வலது கையால சாப்பிடு, உனக்கு பக்கத்துல இருக்கிறத சாப்பிடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது நபி அவங்க ஒரு டீச்சர், நல்லா விளைக்கொள்ளணும். நபி அவங்க ஒரு போதகர் மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஒரு பயிற்சியாளர். வாயால சொல்ற மட்டும் இல்லாம பயிற்றுவிதத்தலையும் செய்வாங்க. இப்ப நம்ம பிள்ளைய வந்து போட்டு ஓடி எழுந்து சின்ன குந்துனா என்ன செய்வோம், அவன் சின்ன பிள்ளானே பரவாயில்லன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுவேனா? அப்படியெல்லாம் கிடையாது. நபியோ சின்ன பிள்ளையா இருந்தாலும் சின்ன பிள்ளையிலே அதை சொல்லி கொடுத்து திருத்தினாத்தான் அந்த பிள்ளை பெரிய ஆளாகும் வரைக்கும் வருமன்றத்தை சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை விஷயத்த பார்க்க மாட்டாங்க அல்லாஹ்வோட தூதர் ஹலால் ஹராம் விஷயத்துல. ஏனென்றா பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டுட்டா என்ன நடக்கும், ஷைத்தான் கூட சேர்ந்து சாப்பிடுவோம். இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தர் இருந்து சாப்பிடுறாரு, ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சதுக்கு பிறகு அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வோட தூதரே ஏன் என்ன பார்த்து சிரிச்சீங்க? அப்ப சாப்பிடுறாரு, பிஸ்மி சொல்ல அவர் மறந்துட்டார். இடையில பிஸ்மி ஞாபகம் வந்த உடனே பிஸ்மில்லாஹி அவ்வலிஹி வ ஆஹிரிஹின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாரு. சாப்பிட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துட்டு தான் நபி அவங்க சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வோட தூதரே ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்ட உடனே தான், இல்ல இவ்வளவு நேரம் நீங்க அல்லாஹ்வோட பேர் சொல்லாம உட்கார்ந்து சாப்பிட்டீங்க, உங்களோட கூட இருந்து ஷைத்தானும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், நீங்க ஞாபகம் பண்ண உடனே பிஸ்மி சொன்னீங்களா, அவன் சின்ன ஷைத்தான், உங்களோட சின்ன ஷைத்தான் அந்த உணவை அவன் வாந்தி எடுத்துட்டு ஓடுறானந்தா, புறமுது காட்டி ஓடிக்கொண்டிருக்கான், அதை பார்த்துட்டு தான் நான் சிரிச்சேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பாருங்க, பிஸ்மி சொல்ல மறந்து பிஸ்மில்லாஹி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி என்று சொன்னதுக்காக பிஸ்மி சொன்னதால கூட இருந்த ஷைத்தான் தன்னை சாப்பாட்டை விட்டு போட்டு ஓடுறான். இப்ப நாம பிஸ்மி சொல்லாம இந்த சாப்பிட்டோம்னா நம்மளோட சாப்பாடு என்ன நடக்கும்? இப்ப ஒரு ஆள் வந்து சாப்பிடுறோம், நாம கணக்கா கொஞ்ச நேரம் வச்சு சாப்பிடுறோம், திண்டத்துக்கு பிறகு திண்டாத மாதிரி இருக்கும், வயிறு நிரம்பல நினைப்போம். காரணம், பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டதால கூட இருந்து ஷைத்தான் நம்ம சாப்பாட்டுல பாதியை சாப்பிட்டு இருக்கிறான். பாதியை சாப்பிட்டதால நமக்கு சாப்பாடு போத. இதை நபி அவங்க இந்த சம்பவம் நமக்கு சொல்லி காட்டுது. இப்ப நாம யாருமே வேணுமென்று பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடக்கூடும், பிஸ்மில்லா சொல்லாம தான் சாப்பிடணும்னு நினைக்கிற கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிஸ்மி சொல்லி தான் சாப்பிடணும்னு தெரியும். பிஸ்மி சொல்ல மறந்தா பிஸ்மில்லா அவ்வலிஹி வ ஆஹிரிஹின்னு செய்ய தெரியும். ஆனாலும் அந்த கணத்துல ஷைத்தான் நமக்கு மறக்கடிக்க வச்சிருவான். நாம வருவோம், அவசரமா வருவோம், பசியோட வருவோம், முன்னுக்கு சாப்பாடு இருக்கும், அந்த கணப்பொழுது பிஸ்மி சொல்ல மறந்துடும், தக்கத்துக்கு வாயில வச்சிருவோம். அப்பவும் சாப்பிட உட்கார்ந்துவோம்டா சோறு தின்னக்குள்ள கைகளி பிஸ்மில்லா சொல்லுவோமே தவிர வீட்டை டீ குடிக்கக்குள்ளையோ அது ஒரு சம்சா ரோட்ஸை தின்னக்குள்ள பிஸ்மி சொல்ல மாட்டோம். ஒரு கடைக்கு போனோம்டா அது நமக்கு உணவு மாதிரி தெரியல கிடையாது. அது எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் எந்த ஒரு பானத்தை குடிச்சாலும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டாத்தான் அந்த உணவுல பரக்கத் இருக்கின்றத நபி அவங்க நமக்கு சொல்லி தராங்க, நாம செய்யணும். உங்களுக்கு நல்லா தெரியும், நாமெல்லாம் ஒரு காலத்துல இந்த கத்திரிக்கத்தை பாத்தியாதான் ஓதுனாக்கள் தான், ஓதுன ஊட்ட போய் திண்டாக்கள் தான், தின்ற சபையில கண்டாக்கள் தான். எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, கந்திரிக்கு சாப்பாட்டுக்கு போய் குந்தின உடனே எல்லாரும் இருந்தவங்களுக்கு வந்திருப்பாங்க, சகனை உட்கார வச்சிருப்பாங்க, எல்லாருக்கும் சகன் சாப்பாடெல்லாம் வச்சிருக்கும். எல்லாரும் வந்தது பிறகு வீட்டுக்காரர் வருவாரு, அவரு சொல்லுவாரு பிஸ்மில்லா சாப்பிடுங்கன்னுவாரு. சொன்ன இங்க ஒருத்தனை கச கச கசனாலும் தின்னுவானுங்க, ஒருத்தனை பிஸ்மி சொல்ல மாட்டோம். இது நடைமுறையில இன்றைக்கும் அந்த அது செய்யற ஆக்கிற வீடுகள்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. ஒரு ஆள் அவரு சாப்பிடுறதுக்கு அவர் பிஸ்மி சொல்லணும், நாம சாப்பிடுறதுக்கு அவர் அந்த பிஸ்மி சொல்றேன். இன்றைக்கு நடக்குது.
எத்தனையோ விருந்தோம்பல் வீடுகள்ல உட்கார்ந்து குந்திக்கிட்டு குடும்பத்துல ஒரு ஆள் வந்து அவர் சொல்லுவாரா பிஸ்மில்லா சாப்பிடுங்க என்னோட இவங்க சாப்பிடுவாங்க. அப்ப பாருங்க ஷைத்தான் எப்படியெல்லாம் நம்ம கிட்ட பூந்து நம்மட உணவை நமக்கு ஹராமாக்கி நம்ம பரக்கத்து இல்லாமாக்கி நமக்கு முசீபத்து உள்ளதாமாக்குறதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்க. அப்ப இதெல்லாத்தையும் சொல்லி நம்மட உணவுல பரக்கத்து செய்ய வைக்கக்கூடிய இடமாக மாற்றணுமெண்டா நம்மட வீடு பரக்கத்துக்குரிய உள்ளமாக இல்லமாக மாறணுமெண்டா இந்த காரியங்களை நாம தவறாம கடைப்பிடிக்கணும். இது சாப்பாட்டோட சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் நபி என்ன செய்வாங்க? ஒலி செய்வாங்க. இரவையில ஒலி செஞ்சுட்டு அவங்களோட போர்வையை தட்டுவாங்க. சூரத்தெல்லாம் ஓதி போட்டு அது ஓத வேண்டிய அவுராதெல்லாம் ஓதி போட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து அஹ்யா, அங்கேயும் படுக்கைக்கும் பிஸ்மி தான். படுக்க போனாலும் பிஸ்மி சொல்லித்தான் படுக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து அஹ்யா, அதுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், உன்னுடைய பெயர் கொண்டு நான் மௌத்தா போறேன். அமூத்து வேண்டா மௌத்தா போறேன், படுக்க போறேன் அர்த்தம் இல்லை. மௌத்தா போறேன், யா அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டே நான் திருப்பி ஹயாத் ஆகுவேன். அஹ்யாண்டா ஹயாத் ஆகுறேன். ஆனா நான் படுப்ப நடுமன்னா முடிவே இருக்கிறேன். நான் மௌத்தா போறேன் என்ற ஒரு நினைப்போட ஒரு மனுஷன் படுக்கும் போதும் இதுதான் என்ற இரவு கடைசி உறக்கம், இதுக்கு பிறகு நான் கண்முழிப்பனா இல்லையான்னு தெரியாது, அதால இறைவா என்ன மன்னிச்சு என்ற தௌபாக்களோட சேர்ந்து தன்னை நினைச்சுக்கிட்டு அவன் படுப்பான். உண்ட பேரு கொண்டு நான் மௌத்தா போறேன் யா அல்லாஹ் என்று சொல்லிட்டு நாம சாய போறோம் கட்டில. அப்ப படுக்க போகும்போது அப்படி சொல்லிட்டு படுத்தாத்தான் நாம படுக்கையிலே நிம்மதியா படுப்போம். இல்லாட்டி ஷைத்தான் நம்மள படுக்க விட மாட்டான். அதுக்கு ஹதீசுகள்ல வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சம்பவம் ஒன்று வருது. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபஹ் தொழுகையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அபூ ஹுரைராவே, நேத்ராவும் உனக்கிட்ட வந்த அவனுடைய செயல் விஷயம் என்னன்னு கேட்டாங்க. அப்படி என்னண்டா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உணவு காப்பகங்களுக்கு உணவுகளை பாதுகாக்கிற அந்த பண்டங்களை பாதுகாக்கிற பகுதிக்கு பொறுப்புதாரியா நியமிச்சிருந்தாங்க. அப்ப இரவு தொழுகைக்கு பிறகு படுக்க போனதுக்கு பிறகு ஒரு திருடன் வந்து அந்த திரைசேரிக்குள்ள பூந்து ஈச்சப்பழம் சாமான அள்ளி கட்டுறான். கட்டணும் அபூ ஹுரைரா வந்து கையுமையுமா பிடிக்கிறார். பிடிச்ச உடனே அவன் கெஞ்சிறான், என்ன உற்று நான் கஷ்டவாளி, பெரிய குடும்பக்காரன், இந்த ஊர்ல பெரிய குடும்பக்காரன், எனக்கு தேவைகள் இருக்கு, அதுக்காக நான் களவெடுத்தேன், என்ன உற்றுன்னு அவன் கெஞ்சிறான். அப்ப நபி அவங்க அபூ ஹுரைரா விட மாட்டேன்றாங்க. அப்ப அவன் சொல்றான், இதுதான் கடைசி முறை, நான் இதுக்கு பிறகு வரமாட்டேன், பிளீஸ் என்ன விட்டுருன்னு கெஞ்சிறான். கெஞ்சினோன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறக்கப்பட்டு விட்டுறாங்க. விட்ட உடனே அவன் வந்துட்டு போயிட்டானா. நபி அவங்க சுபஹுக்கு பள்ளிக்கு வந்த இடத்த அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்வை கேட்கிறாங்க, என்ன நேத்ரா வந்த அவன் விஷயம் என்னன்னு நபி அவங்களே கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படித்தான் வந்து திருட வந்தான், அவன் கடுமையா கெஞ்சினான், நான் அவனை இறக்கப்பட்டு விட்டுட்டேன் என்று நபி அவங்கள்ட்ட அபூ ஹுரைரா சொன்னாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சரி சிரிச்சிட்டு சொன்னாங்க, திருப்பி இன்றைக்கு ராவைக்கும் அவன் வருவான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அதே மாதிரி அன்றாவும் அவன் வந்து இரவுக்கு இஷா தொழுகைக்கு பின்னால அந்த திரைசேரியில இருக்கிற சாமான்கள்ல அள்ளி கட்டுறான். அபூ ஹுரைரா கையுமையுமா பிடிக்கிறாரு. திருப்பி பிடிக்க உடனே அந்த இடத்துல அவன் திருப்பி கெஞ்சிறான், என்ன விட்டுரு, நான் கஷ்டவாளி, குடும்பக்காரன், புள்ள ஊட்டிக்காரன், இப்படி பட்டினியால பஞ்சத்தாலதான் நான் வந்து களவெடுத்தேன், என்ன விட்டுருன்னு கெஞ்சிறான். இனிமே நான் வரமாட்டேன்னு சொல்றான். சரி பரவாயில்லன்னு விட்டுறாங்க. அடுத்த நாளும் சுபஹ் தொழுகையில நபி அவங்க விசாரிச்சு போட்டு அவன் இறக்கப்பட்டு விட்டதை கேட்டுப்பட்டு சொல்றாங்க, சரி இன்றைக்கு ராவைக்கும் அவன் வருவான் திருப்பி சொல்றாங்க. அதே மாதிரி அவன் வந்தோன்னா அபூ ஹுரைரா திருப்பி பிடிக்கிறாரு. திருப்பி பிடிச்சின்னா அவன் கெஞ்சி போட்டு கடைசி ஒரு விஷயம் சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை படிச்சு தாரேன், அதை நீங்க இரவையில ஓதிட்டு படுத்தீங்கன்னா என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆயத்துல் குர்சியை ஓதுறதை கற்றுக் கொடுக்குறான். அவரும் அதை கேட்டுக்கிட்டு அவனை விட்டுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அடுத்த நாள் சுபஹ் தொழுகை பிறகு நபி அவங்க இதை கேட்டு தெரிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அபூ ஹுரைரா பார்த்து, அபூ ஹுரைரா,
அவன் சொன்ன உண்மைதான். ஆனா அவன் பெரிய பொய்யன். அவன் பெரிய பொய்யன். ஆனா இந்த விஷயத்துல உண்மை சொல்லியிருக்கிறான். அவன் தான் ஷைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த செய்தியை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? நபி அவங்க இரவையில உறங்க செல்றதுக்கு சில முறைகளை நமக்கு சொல்லித் தராங்க. பரக்கத்தான வீடாக அமையணும்டா சாப்பாட்டு விஷயங்கள் பரக்கத்தாக அமையணும். வீட்டுல நிம்மதியான நித்திரையும் இருக்கணும். நித்திரை இல்லைன்னா அது பரக்கத்தை அறிக்காது அந்த வீடு. ஏனென்றா மனுஷன் அடுத்த நாளைக்கு செயல்படணும். அடுத்த நாளைக்குரிய சகல காரியங்களை அவன் திறம்பட செய்யறதாக இருந்தா அந்த இரவு அவன் நிம்மதியா உறங்கணும். அவன் நிம்மதியா உறங்குறதுக்கான ஒரு விஷயங்களை நபி அவங்க காட்டித்தர முறைதான் அவன் உறங்க செல்றதுக்கு முன்னாடி ஒது செஞ்சு கொண்டு மட்டுமல்ல அதுக்கு அவுராதுகளை ஓதிட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து அஹ்யான்னு சொல்லி அல்லாஹ்வோட பேரை சொல்லி யா அல்லாஹ் உன்ட பேரை சொல்லி நான் மௌத்தா போறேன் என்று சொல்லிட்டு படுக்கிறது நபி அவங்க காட்டி தந்த ஒரு முறை. அப்ப நம்மளோட வீட்டுல நித்திரையோட பறக்கத்து இல்லைன்னு சொன்னா இந்த பிஸ்மி சொல்லாம எந்த நித்திரைக்கும் பறக்கத்து கிடையாது. இடையில திடீர்னு முடிப்போம். ஷைத்தான் சொன்னான் தானே, இதை நீ ஓதிட்டு படுத்தியா என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னு சொன்னான் ஷைத்தான். அப்ப நம்ம ஓதாம படுத்த மாட்டோம், அவரை தொந்தரவு படுத்துவான். வந்து கனவு உண்டாக்குவான், திடுக்கிட்டு முடிக்க வைப்பான், ஒரு பதட்டத்தை உண்டாக்குவான். இடையில நித்திரன் இரவையில இடையில முறிகிற மாதிரி ஒரு கஷ்டம் ஒரு ஒன்றுமே கிடையாது. இடையில முறிஞ்சிச்சேன்னா திருப்பி தூக்கம் வராது. பிறண்டு கிடந்து மர சுமூ தொலை கிட்ட வாத்தான் மர திருப்பி நித்திர வரும். அதுக்கடையில சுமூ தூரம் மண்ணா போயிடும். இதெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ்வோட தூதர் நமக்கு சொல்லித்தார விஷயம். அப்ப அல்லாஹ்வோட பிஸ்மியை கொண்டு ஆகமான விஷயங்கள் வீட்டோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தாராங்க. வீட்டுல பரக்கத்து வாரத்துக்கு என்னண்டா, நான் சொன்னமா ஆரம்பத்துல 16 விஷயங்கள் இருக்குது. ஆனா அவ்வளோத்தையும் சொல்ல நேரம் காணாது. இது வீட்டோட சம்பந்தப்பட்ட விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள யாராவது ஒருவர் வீட்டை விட்டு வெளியே நுழைஞ்சாலும் அல்லது வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் வீட்டை விட்டு வெளியேறும் போது பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி வஹரஜினா வஅலா ரப்பனா தவக்கல்னா. யா அல்லாஹ் உண்ட பேரை சொல்லித்தான் நான் உள்ளுழைஞ்சேன், உண்ட பேரை சொல்லித்தான் நான் வெளியேறுவேன், யா அல்லாஹ் உண்மையிலே நான் தவக்கல் வச்சேன் என்று இந்த விஷயத்தை சொல்லிட்டு யார் வீட்டுல நுழைகிறாரோ அந்த வீட்டுல ஷைத்தான் இருக்கான். ஷைத்தாண்ட கூட்டா ஷைத்தான் இருக்கானா. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பொண்டாட்டிமாருக்கு பிள்ளைகளுக்கு உம்மாக்கு ஒரு ஆம்பளை சொல்லிட்டோம், அல்லது பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு உம்மாக்கெல்லாம் சலான் சொல்லிட்டோம், வீட்டுக்குள்ள சலான் சொல்லிக்கொண்டு பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி வஹரஜினா வஅலா ரப்பனா தவக்கல்னா துஆ ஓதிட்டு உள்ளுக்கு நுழைஞ்சாலோ ஷைத்தான் சொல்றானா, இந்த வீட்டுல உங்களுக்கு இன்றைக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது, கிளம்புங்க எல்லாரும் என்று சொல்றானா. அந்த வீட்டுல இருக்கிற ஷைத்தான், தலைமை ஷைத்தான் இருக்கிற சின்ன ஷைத்தான் பார்த்து சொல்றான். இதுக்கு பிறகு அந்த வீட்டுல யாரு சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுறாங்களோ அப்ப ஷைத்தான் பார்த்து சொல்றானா, இந்த வீட்டை நீ உங்களுக்கு சாப்பாடும் கிடையாது, இந்த வீட்டை உங்களுக்கு சாப்பாடும் கிடையாது, இன்னைக்கு உங்களுக்கு எங்க தங்குறதுக்கும் வசதி கிடையாது, எல்லாரும் எழுப்பி ஓடுங்க எப்படி சொல்றானா. அவனோட கூட்டம் உள்ள எல்லா ஷைத்தானையும் பார்த்து. அப்ப இதை ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு யார் இதை சொல்லலையோ, யாரு சலான் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி வஹரஜினா வஅலா ரப்பனா தவக்கல்னா துஆ ஓதிட்டு நுழையலையோ ஷைத்தான் மற்ற எல்லா ஷைத்தானையும் பார்த்து சொல்றான், தலைமை ஷைத்தான், இன்றைக்கு இந்த வீட்டுல உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சிட்டு என்று சொல்றாங்க. அப்ப சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லாம யார் சாப்பிடுறாரோ அப்ப இன்றைக்கு உங்களுக்கு சாப்பாடும் கிடைச்சிட்டு இந்த வீட்டுல என்று அவன் சொல்றானா. இந்த செய்தியை நபி அவங்க நமக்கு ஏன் சொல்லி தராங்க? நம்மட வீடு ஷைத்தான் நுழைய கூடாது. ஷைத்தான் நுழைஞ்சா என்ன நடக்கும்? சண்டை வந்துடும், பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் சண்டை வந்துடும். லேசா வீட்டுல பிரச்சனையை உண்டு பண்ணுவான். கொஞ்சாதி ஒரு பிரச்சனையை மனசுல வச்சு இருப்பான், இன்னைக்கு வாங்கி தந்த கறி சரியில்லை, புருஷனாரு வரட்டும் என்னன்னு பாப்பேன் ஒரு கேட்கத்தான் வேணும் காத்துக்கிட்டு இருப்பான். மாப்பிள்ள ஊட்ட அவன் கடையில இருந்து 1000 பிரச்சனையோட தொழில இருந்து 1000 பிரச்சனையோட ஊட்ட வருவான். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவன் சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்லாம எடுத்தெடுப்பிலே வேற நம்ம சொன்னாலோ அல்லது அவன் சலான் சொல்லாம நுழைஞ்சாலோ ஷைத்தான் அந்த பொம்பளைக்கு உள்ளத்துல போடுவான், அந்த பிரச்சனையை தூக்கி போட சொல்லி. அவன் பல கோவத்துல வருவான், உடனடியா அதுக்கு மாத்து கதை கதைப்பான், எரிச்சுவான், ஏசுவான், பேசுவான், பிரச்சனை ஆயிரும். அன்னைக்கு ஆக்கின விட்ட யாருமே தின்ன மாட்டாங்க. புருஷனும் சாப்பிட மாட்டாரு, பொண்டாட்டியும் சாப்பிட மாட்டா, சோறு அப்படி எரிக்கும், கறி அப்படி எரிக்கும், மெனக்கட்ட ஆக்கின கறி, செலவழிச்சு ஆக்கின கறி அப்படி எரிக்கும்,
பாப்பா அம்மாவும் தின்னலன்னு போட்டு பிள்ளைகளும் தின்னார். அன்றாய்க்கு முழுக்க பட்டினியாக கிடந்து குடும்பமே அன்றாவது நிம்மதி இல்லாம இருக்கும். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? வீட்டுக்குள்ள கணவன் நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு பாஷை தெரியல, அதான் பிரச்சனை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றா என்னமோ ஒரு ஸ்லோகம் மந்திரம் மாதிரி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களை மீது இறங்கட்டும், அல்லாஹ் உங்கள் அன்பு சொல்லியட்டும் அர்த்தம். அப்ப நாம தமிழ்ல சொல்லி பாருங்க, அல்லாஹ்ட சாந்தி சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டும் தமிழ்ல சொன்னா அப்படியே உள்ளமெல்லாம் குளிர்ந்து போகும் நமக்கு. அதே அரபியில சொன்னா நமக்கு குளிராது. அது ஒரு மந்திரம் மாதிரி, ஒரு ஸ்லோகம் மாதிரி, அடுத்தவங்களோட சமயத்தா குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் சொல்ற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கணுமே தவிர அது ஒரு துவாவா நம்ம புரிஞ்சு வச்சுக்கல. அது ஒரு துவாவா புரிஞ்சுக்கிறோம்டா நாம சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்வோம், அதுக்கு சந்தோஷமா பதில் சொல்லுவோம். அப்ப எங்கட வீடுகள்ல ஒரு புருஷனோ சரி பொண்டாட்டியோ சரி வீட்டுக்குள்ள வளரும் போதோ வெளியேறும் போதோ சலான் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நுழைகிறதும் அந்த துவாக்களை ஓதிக்கிட்டு உள்ளுக்குள்ள நுழைகிறதும் அந்த ஊடு பரக்கத்துக்குள்ள ஊடாக மாறுறதுக்கு காரணமா அமையுது என்றது நமக்கு குர்ஆனும் சுன்னாவும் வழிகாட்டுது. இது ஒரு காரணம். அதே மாதிரி அவர்களே, வீடுகள்ல பரக்கத்து வார விஷயம் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தியை சொல்றாங்க. யாரு அல்லாஹ் வழங்கின ஒரு விஷயத்துல பொருந்தி கொள்ளலையோ, போதுமாக்கி கொள்ளலையோ, அல்லாஹு தஆலா அதுல இருந்து அந்த பரக்கத்தை எடுத்துடுறான்னு சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்களுக்கு எதை கொண்டு வந்து கொடுத்தாலும், புருஷமார் என்னத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும், இது என்ன சாமான், இதுக்கு ஒரு சாமானான்னு பொம்பளை சொல்லுவாங்க. இது வேற சாமான் உங்களுக்கு கிடைக்கலையாண்டுவாங்க, இது காணுமாண்டுவாங்க. 1 கிலோ இறைச்சி வாங்கி வந்து போடும், 1 கிலோ என்னத்துக்கு காணுமாண்டு கேப்பா பொம்பளை. 2 கிலோ இறைச்சி வாங்கி வந்து கொடுத்தாலும் 2 கிலோ இறைச்சி என்னத்துக்கு காணும், 8 பேர் இருக்கிற வீட்டுக்கு சொல்ற பொம்பளைகள் இருக்கிறாங்க குடும்பங்கள்ல. அப்ப எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் போதா காணான்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னாலோ ஒரு ஆம்பளை சொன்னாலோ அதுல அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துருவான் என்று அல்லாஹ் தூதர் நமக்கு சொல்லி தராங்க. அதால கொஞ்சமா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்று பொருந்தி கொள்ளக்கூடிய மனப்பாங்கு ஒரு மனுஷனுக்கு கட்டாயம் அவசியம். அதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுது. நமக்கு அது கிடையாது. நமக்கு எதுவும் காணா போதா. இந்த நோம்புல சுபஹானல்லாஹ் அந்த நோன்பு வந்துட்டு போனிச்சு. வளமையான காலங்களை விட கடு செலவு ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கு. அவனவன்கிட்ட கேட்டு பார்த்தா தான் தெரியும், உங்களோட புருஷமார்கிட்டையும் கேட்டு பார்த்தா தான் தெரியும், என்னத்த மண்டையை கொண்டு எங்க அடகு வச்சு உங்களுக்கு சாப்பாடு தந்தான், உங்களுக்கு உடுப்பு வாங்கி தந்தான், உங்களுக்கு பெருநாள் சந்தோஷமா கழிச்சான்னு அவன்கிட்ட கேட்டா தான் தெரியும். அவன் வெளியே செல்ல மாட்டான். அவ்வளவு செலவு ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும். பொம்பளைகளுக்கு தெரியாது. இது பொம்பளையில அதை கணக்கெடுக்கிறதே கிடையாது. ஒரு 3 பேர் இருக்கிற குடும்பத்துல நோன்பு திறக்கிறதுக்கு 10 ரோல்ஸ் வாங்கினாலும் காணாது. இது என்னது காண போகுதுன்னு பொம்பளை. இன்றைக்கு ஒரு ரோல்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 50 ரூபாய், 10 வாங்கினா 500 ரூபா. மாசத்துக்கு 15,000 ரூபாய் ரோல்ஸுக்கு மட்டும் தேவை. ஒரு குடும்பத்துக்கு ரமதான்ல சாதாரணமா ஒரு 3 பேர் உள்ள குடும்பத்துக்கு ரோல்ஸுக்கு மட்டும் 15,000 தேவை. மத்த கறி செலவு அது இதெல்லாம் கணக்கு பாத்தீங்கன்னா சுமார் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும். சாப்பாட்டு செலவு மட்டும். உடுப்புக்கு ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சது 50,000 ரூபாய். குறைஞ்சது 5 பேர் உள்ள வீட்டுக்கு 50,000 ரூபாய் பெருநாளைக்கு உடுப்பு செலவுக்கு தேவை. அப்போ 1,50,000 ரூபான்றது இந்த ரமதான்ல இந்த புருஷமாரு நோன்பையும் பிடிச்சிக்கிட்டு எங்க கஷ்டப்பட்டு எங்கால உழைச்சு கொண்டு வந்து கொடுத்தாதான் யாருக்கு தெரியும். ஆனா நம்மட முஸ்லிம் சமூகத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் அதை பொருந்திக்கிற தன்மை கிடையாது. போதும் அல்ஹம்துலில்லாஹ், நீங்க கஷ்டப்படாதீங்க. நோம்பு எங்கட ஊர்ல எல்லாம் சில ஆக்கள் இருக்கிறாங்க, தொழிலுக்கே போக மாட்டாங்க. பொண்டாட்டி மாதிரி உத்தரவு அவங்க சொல்லுவாங்க. கடலுக்கு போற ஆக்களுக்கு எங்கட ஊர்ல உள்ள பெண்கள் கடலுக்கு போற புருஷன்மார சொல்லுவாங்க, நீங்க நோன்பாளி, நோம்பு பிடிச்சிட்டு கடலுக்கு போக தேவையில்லை, உங்களுக்கு கஷ்டம், நீங்க ஊட்டறீங்க, கடம்பட்டா தின்னுவோம், பெருநாளை போறோம் பாப்போம் நல்லா தருவான்னு சொல்ற பொம்பளையில எங்கட ஊர்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி காட்டு தொழில், காடுகளுக்கு போயிட்டு விறகு வெட்டி கொண்டு வந்து கஷ்டப்படுற எத்தனை பேர் இருக்கிறாங்க. நீங்க நோன்பை வீணாக்கி போட்டுருவீங்க, போனீங்கடா நோன்பை விட்டுருவீங்க, அப்புறம் நோன்பு பிடிக்க மாட்டீங்க, நீங்க பாவியா போவீங்க. நடக்கணும், பாக்குற போறது போகட்டும், வரட்டும் பார்ப்போம், அல்லாஹ் பார்த்துட்டு அது புறவு சருவான், நோன்பு புறவு சருவான், நீங்க விடுங்க, பேசாம வீட்டுல இருங்க, பகல்ல நோன்பு பிடிங்க, இறைவனை நின்று வணங்கு வேண்டு ஆர்வம் ஊட்டுற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்கட உட்பகல் பிரதேசங்கள். கடல் தொழில் அப்படி, காட்டு தொழில் அப்படி, வெயில் அல்லாஹு அக்பர் தலை வெட்டிக்கும் எங்கட ஊர் பக்கம். மற்ற கடல் பிரதேசங்கள்ல வாழ்ற மக்களுக்கு எல்லாம் நோம்புல நிறைய கூலி வழங்குவான். அதே மாதிரி இங்காலையும் தான்
இங்கால வாழ்ற மக்களுக்கு சுபுல எழும்புற கஷ்டம். பகலை சமாளிச்சுக்கலாம். அந்த குளிருக்குள்ள எழும்பி அந்த நேரம் உட்கார்ந்து நுவரலி போன்ற பகுதிகளில் சகர் செய்யறத போல ஒரு கஷ்டமான ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது. அந்த தியாகத்துக்கெல்லாம் கூலி வழங்குவான். அவங்கள அந்த தியாகத்துக்கெல்லாம் கூலி வழங்குவான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நோம்பு ஒரு இபாதத்து, அதை விடக்கூடாது. இரவு தொழுகை ஒரு இபாதத்து, அதை விடக்கூடாது. தொழிலுக்காக வருமானத்துக்காக விடக்கூடாது. அது புற வாரத்தை பாப்பம் என்று சொல்ற அளவுக்கு புருஷமார ஆர்வம் ஊட்டக்கூடிய பெண்கள் நம்ம சமூகத்துல வருவாங்களா இருந்தா, அதிகமாக வளருவாங்க இருந்தா, அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்துள்ள ஊடா போகும் அந்த ஊர். நீங்க பாக்குறீங்க தானே, ரிசுக்கு நம்மட கையில கிடையாது. நல்ல பெண்கள் இதை பொருந்தி கொள்ளணும். ரிசுக்கு நம்மட கையில கிடையவே கிடையாது. அல்லாஹ் கையில வச்சிருக்கிறான். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒரு வருஷம் இந்த கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்த நேரம் எந்த புருஷன்மாரு வெளியே போய் உழைச்ச ஒரு வருஷம் நான் கேட்கிறேன். எந்த புருஷன்மாரு கொண்டு வந்து உழைச்சு எல்லாரும் வீட்லயும் நல்லா சாப்பிட்டாமா இல்லையா? காவிர்கள் திண்டாங்களோ இது எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு முஸ்லிம் குடும்பமும் சும்மா இருக்கிற காலத்தை விட கொரோனா நேரம் வகை வகையா திண்டாங்க ஊர்கள்ல. நினைவாப்புறத்தால முஸ்லிம் சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தனவந்தர்களும் செல்வந்தர்களும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வீட்டோட சாப்பிடுங்க. இந்த அளவு கண்டா பிரியாணி எல்லாம் திண்டு பேஸ்புக்ல போடுற அளவுக்கு தட்டை நாங்க எங்களை விட்டு இன்றைக்கு பிரியாணி என்று பேஸ்புக்ல போடுற அளவுக்கு சமூகம் பெரிய செல்வாக்கா இருந்துச்சு. ஆனா எல்லா தொழில் வருமானத்துக்குரிய எல்லா வாசனும் அடப்பட்டிருந்துச்சு. எந்த வாசனும் திறந்திருக்கல. வீட்டை விட்டு வெளியே போக இயலாது. ஆனா நினையாப்புறத்தால வானத்தின் மூலமா அல்ல கொண்டு கொட்டுனா சாப்பாடு போமா இல்லையா? ரிஸ்காவும் பொருட்படுத்திருக்கிறான். அதுல அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதுக்கு பிறந்த திட்டுவா புயல் என்று வந்துச்சு. புயல் வந்துச்சு, அழிவு வந்துச்சு. அது வாரதான் இயல்புதான். அதுக்கு பிறகு அதுக்கு முந்திருந்ததை விட நோயை நல்லா இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டாக்கள், இல்லாம போனாக்கள், நிறைய வசதிகள் இருக்கு. கொடுத்தாக்கள் பழைய படத்துக்கு இடத்துக்கு வந்துட்டாங்க. அள்ளி அள்ளி கொடுத்தவங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துட்டான். இது உலகம். அவன் ஒரு அல்லாஹ் உலகத்தை ஒரு காவிற்கு அள்ளி கொடுக்கும் போது மூமின்னு கொடுக்க மாட்டான். நான் கேட்கிறேன். அல்லாஹ் மறந்தவன், அல்லாஹ்க்கு எதிராக வேலை செய்யறவன், அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை அழிக்க முயற்சிக்கிறவனை எல்லாம் ஜெகஜோதி அல்லாஹ் வச்சிருக்கிற ரப்புல் ஆலமீன். நாம ஈமான் கொண்டு அவனுக்காக எல்லா வகையிலையும் ஏக முடிஞ்சது தியாகம் செஞ்சு நமக்கு அல்லாஹ் தர மாட்டானா? அந்த நம்பிக்கை நம்மகிட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை வந்தா மட்டும்தான் நம்மட வீடு பரக்கத்துக்குரிய இல்லங்களாக மாறும். அதுக்கு நம்மட உள்ளங்கள் மாறணும். வீடு பரக்கத்துக்குரியதாக மாறணுமாக இருந்தா நம்மட உள்ளம் நிரப்பமானதாக, அல்லாஹ் எல்லாத்தையும் பொருந்தி கொள்ளக்கூடியதாக, அல்ஹம்துலில்லாஹ் இது போதும் என்று நிரப்பமான செல்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளதாக மாறாத வரைக்கும் நம்மட வீடு பரக்கத்துக்குரியதாக முடியவே முடியாது. அதை நான் உங்களுக்கு 15-16 விஷயங்கள் இருக்குது. ஒரு 4-5 விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறேன். நம்மட வீடு பரக்கத்துக்குரிய வீடாக இருக்கணும்னா குஃப்ரிய திரிக்கப்படாது. அல்லாஹ்ட பயம் இருக்கணும். ஷிர்கு அங்க இருக்கப்படாது. அதே போல அல்லாஹ்ட பிஸ்மி சொல்ல மறந்துடப்படாது. உறக்கத்துல, உணவுல, செயல்பாடுகள் அனைத்து காரியங்கள் அல்லாஹ்ட பேரை மறந்துடப்படாது. அல்லாஹ்ட பேர் சொல்லப்படுறதெல்லாம் எப்படியெல்லாம் பரக்கத்தாக இருக்கின்றத உதாரணமா இந்த ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நினையா புறத்தால, கண்ணுக்கு தெரியாத புறத்தால அள்ளி வணங்குறான் அல்லாஹ். அந்த மிருகங்கள் எல்லாம் அறுபடுற மிருகங்கள், அல்லாஹ்ட பேர் சொல்லப்படுற மிருகங்கள். ஒரு குட்டி வருஷத்துக்கு ஒரு குட்டி போடுற மாடி பெருகுது, 12 குட்டி போடுற பண்டி பெருகுது. இல்ல ஆச்சரியமா இல்லையா? யானை யாருன்ற, புலியை யாருன்ற, யாரும் எதுன்றல. ஆனா இலங்கை காட்டுல எண்ணி சொல்லலாமா எத்தனை யானை இருக்கு, எத்தனை புலி இருக்கேன்னு? ஆனா யாருமே யானையை தின்றீங்க, புலியை தின்றீங்க. அப்படி ஆச்சரியமா இருக்கு. அப்ப அல்லாஹ்ட பேர் சொல்லி அறுக்கப்பட்டு சாப்பிடுறப்படுற எல்லாமே அபிவிருத்தி அடையுது. அல்லாஹ்ட பேர் சொல்லப்படாத எல்லா மிருகம் அழிஞ்சுக்கிட்டு போகுது. தெருவுல எல்லாம் நாய் திரியுது. 4 குட்டி போடும் நாய். ஆனா நாய் 4 குட்டி போடுறதும் பெருசா நாய காலையில ரோட்டு வழியில் 1-2 தான். ஆனா வருஷத்துக்கு ஒரு குட்டி போடுறது மாடு. தெருவுல மாடு நிற்கும், அறுப்பம் தீம்பம் முடிப்போம். இது அல்லாஹ்ட கவுண்டிங்ல நம்மட கண்ணுக்கு, நம்மட புத்திக்கு அப்பாற்பட்ட ஆச்சரியமான சில விஷயங்கள் அல்லாஹ் பரக்கத்து தாரது. அதால அல்லாஹ்ட பரக்கத்தை நம்பிக்கை இழக்கப்படாது. அல்லாஹ் தருவான். தாரது எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளணும். அந்த போதுமாக்கி கொள்ற மனப்பாங்கு ஆம்பளைக்கு வாரதாக இருந்தா அதுக்கு பொம்பளை பின்னால் இருக்கணும். கொஞ்சாதே ஒத்துழைக்கும், உண்மை ஒத்துழைக்கணும். போதும் மகன், கொஞ்சம் நிம்மதியா இருந்தா, சந்தோஷமாயிரு, ரெஸ்ட் ஆயிரு, என்னத்துக்கு இப்படி கிடந்து சாவுற என்று உண்மை சொல்லணும். புருஷ பொண்டாட்டி சொல்லணும், நீங்க எங்களுக்காக உழைச்சு ஓடாகிற போது ஏன் இப்படி கிடந்து கஷ்டப்படுறீங்க? நமக்கு இருக்கிறது போதும், அல்ஹம்துலில்லாஹ். கொண்டு வர்றது போதும், பொருந்திக்குவோம், இதுக்கேத்த மாதிரி வாழுவோம்.
என்று பொஞ்சாதி பின்னால ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை ஒரு உந்துதல் கொடுக்காத வரைக்கும் கூடு பறக்கத்துள்ளதாக மாறாது. காணா காணா போதா 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 போதான்னு பிரச்சனைக்கு ஆம்பளை செதுவிட அலைஞ்சு செய்ய முக்கியமான காரணம் 4 பொம்பளை. ஒன்று உம்மா, இல்லாட்டி பொண்டாட்டி, இல்லாட்டி தங்கச்சி, இல்லாட்டி மகள். இந்த 4 பொம்பளையாலதான் ஒவ்வொரு ஆம்பளையும் பைத்தியம் பிடிக்காதவனா திரிகிறான், ஊர் வழியை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதால அவங்க அந்த தங்களோட சேர்ந்த அந்த உறவுகளை மதிச்சு ஒரு பறக்கத்துள்ள ஊடுகளாக மாற்றுவதற்கு நாங்க முயற்சி செய்யணும். அதுக்காக அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.